இந்த அதி அமிர்தம் ஒன்று முன்னே மதிய அமிர்தம் உண்ணி பழகுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதி அமிர்தம்னா அது உயர்ந்தது, மதிய அமிர்தம் உண்ண பழகுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. மதிய அமிர்தம் உண்ண பழகினால் தானே அதி அமிர்தம் உண்ண முடியும்னு சொல்லி ஒரு தத்துவம் இருக்கு. நாம் எல்லாருமே அமிர்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக அமிர்தம் அப்படின்ற ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதில் அவங்க மதிய அமிர்தம்னு இன்னொன்று சேர்த்துக்கிறாங்க. மதிய அமிர்தம் உண்ண பழகினால்தானே நீ அதி அமிர்தத்தை உண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2 விதமான அமிர்த நிலைகளை குறிக்கிற மாதிரியான ஒரு இது வருது. 2 விதமான அமிர்த நிலைகளை குறிப்பதாக இருந்தால், அப்போ அந்த அதி அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த உயரிய பொருள் பிறப்பதற்கு முன்னதாக இந்த மதிய அமிர்தம் சொல்லக்கூடிய இது சுரந்து விடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மதிய அமிர்தம் அப்படின்றது என்னன்னு தெரியுமா? அறிவின்னு ஒரு பொருள், மதியான அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு, நிலவுன்னு ஒரு பொருள் இருக்கு. அமிர்தம்னா என்னன்னு தெரியுமா? சாகா மருந்தா? மருந்து சாகாதான், நம்ம சாக மாட்டோமா? சாகா மருந்து. நான் அது ஏற்கனவே பேசுனது. அவங்க அதாவது அவர் ஏதோ ஒரு பாடல் ஒன்று படிச்சிருக்கார், சித்தர் பாடல் படித்ததில் அதில் வருது. அதை என்கிட்ட அவர் கொண்டு வர்றாரு. அமிர்தத்தை பற்றி தானே நம்ம சாமி கூட என்ன சொல்கிறாரு, ஆனந்தம் அந்த மதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது உதாரணம் சொல்லி சொல்கிறார். தச்சன் குடித்தது இந்த இது இல்லை, அது வேற, அதை பருகித்தானே நாம் ஆனந்தமத்தனாக இருக்க வேண்டும் சொல்லி வராரு. அது அமிர்தத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறார். அப்போ சாமி அதை ஒன்று தானே சொல்கிறாரு. ஆனால் இங்கே குறிப்பிடும் பொழுது மதிய அமிர்தம்னு ஒன்று சொல்லிட்டு, இதை நீ சாப்பிட்ருந்தா தானே அதி அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த இதை நீ சாப்பிட முடியும்னு சொல்லி ஒரு பாடலில் இப்படி வருதே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ சரி, அப்போ கரெக்டு தான், இல்லைன்னு இல்லை. அதாவது ஒன்று வருதுன்னா அதற்கு முன்னாடி அது ஒரு பழமொழி இருக்கே, யானை ஒரு முன்னே மணி மோசம் ஒரு முன்னே, அப்படியா? அது மாதிரி இந்த உயரிய பொருள் வருவதற்கு அடையாளமாக ஒரு பொருள் நமக்கு முன்னாடி வரணும். அதுதான் தத்துவம். சரி, இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம இப்போ 1 ஹவர் ஜெபம் பண்ணீங்களா, 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் அந்த மதிய அமிர்தம் உங்களுக்கு ஊறியிருக்கான்னா அது அவங்களுடைய சிரத்தையை பொறுத்து. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, 45 நிமிஷம் கதி பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு அந்த மதிய அமிர்தம் ஊறி இருக்குமா அப்படின்னா அது அவங்கவுங்க சிரத்தையை பொறுத்து. என்னுடைய பதில் இது, வேறு எங்கே யார்கிட்டையும் சொல்லலை, நான் சொல்கிறேன் என்னுடைய இது. ஆனால் அந்த மதிய அமிர்தம் எப்போ ஊறுது அப்படின்னா, அதிகாலையில் செய்யக்கூடிய அந்த 3 to 5:20 சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்ல தொடர்ச்சியாக 3 to 5:20 3 மணிக்கு உட்காந்தோம்னா அங்கிட்ட 5:20 6 மணிக்கு தான் நம்ம என்ன செய்யணும், எந்திரிக்கணும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஜபத்தில் தவத்தில் இந்த மதிய அமிர்தமானது வருது அப்படின்றது தெரிய வருது. அந்த நேரத்தில் அது நமக்கு வருது அப்படின்றது தெரிய வருது. என்னது? அதான் என்னதுன்னு நீங்க 2 பதில் சொன்னீங்க. மதியம்னா சந்திரன்னா இல்லை. அப்போ நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும். இங்கே மதின்னு சொல்லிட்டாரு, அது சந்திரனா இருக்கு, சந்திரன் மனமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது மனம் வேலை செய்யுது, மனம் ஒடுங்கலை. மனம் ஒடுங்கிறதுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். அப்போ இந்த 2 கூற்றுமே சரியாக வருது.
அப்ப மனம் வேலை செய்யும் பொழுது வரக்கூடியது மதிய அமிர்தம். அப்ப மனம் அதுல பிரசன்ஸ்ல இருக்கு, அது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு, அது கவனிச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் நம்மளை கைட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போகுது அப்படின்றதான் நமக்கு தெரியுது. அப்போது வரக்கூடியது மதிய அமிர்தம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பொழுது மனம் வேலை செய்யலையோ, எப்ப மனசு வேலை செய்யலையோ, வேலை செய்யலைன்னா ஒடுங்கி இருப்பது மனம். கரெக்ட். ஒடுங்கி சாட்சியாக இருப்பது, அந்த ஒடுங்கி இருப்பதை நாம உணர்வுக்கு அறிந்து கொள்வது. அந்த இடத்துல ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். அதாவது மனம் ஒடுங்கி இருப்பதுன்னா கோமா போயிடும், அவ்வளவுதான். கோமானா நம்ம தூக்கம்னு வச்சுக்கலாம், மயக்கம்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க அதை சாமி சொல்லும் பொழுது ஒடுங்கி இருத்தலை உணர்வதை ஜாக்கிரதைன்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த உணர்வு நிலைக்கு வரும்பொழுது ஒரு நாள் இல்லை, பல நாள் வரும் பொழுது வரக்கூடியது அமிர்தமாகும் சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் வர்றது அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த மதிய அமிர்தம் சொல்லி எதை சொல்றாங்க? இப்போ அமிர்தம் அது ஏதோ ஒன்று, நம்ம அதை இன்னும் குடிக்கலை, வரலை, போகல, பல வாக்கில் பாட்டில் பார்த்தாச்சு, படித்தாச்சு, கேட்டாச்சு, அது வேற விஷயம். ஏதோ ஒரு பாவனையிலையாவது நின்று செஞ்சிடறான். ஏதோ உள்ளே இருந்து சளி விழுந்தா கூட நான் குடிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். சரி வேற வழி இல்லை, சொல்லி வைப்பேன், நாளைக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம். எனக்கு உள்ள ஊத்துது கொட்டுதுன்னு நம்ம சொல்லிடுறோம். அது வந்து உள்ள சுத்தியாகி கொட்டுதுன்றது நம்ம சொன்னால் தப்பாயிடும் அப்படின்னு. அதனால அப்போ இங்கே மதிய அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னவா இருக்கும்? நான் பதில் சொல்லிடுவேன். ஏன்னா அவர் கேள்வி கேட்டாரா, நான் சொன்ன என் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுதான் விஷயம். அவர் நல்ல தெளிவா சொல்றாரு பாட்டுல. நீ அது சாப்பிடறதுக்கு முன்னாடி இது சாப்பிடணுன்றாரு. அதாவது நீ அது குடிக்கிறதுக்கு முன்னாடி இது குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையாலுமே குடிக்கிறது தான், உண்மையாலுமே குடிக்கிறது தான், அது பருகிறது தான், சாப்பிட்றது தான் அது. ஆமா, ஞானம்ன்றது அறிவு, அது எப்பவும் இருக்கிறது, அது இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கு. அது நமக்கு வந்து ஜாக்கிரதைக்கு வந்துருச்சு. எப்போ சித்தவித்தை வாங்கினீங்களோ அப்போவே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஞானம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த அறிவு தெளிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மதிய அமிர்தம்னு எதை சொல்றாரு? நம்மளுடைய ப்ராசஸ்ல அவ்வப்போது ஒவ்வொன்று ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ வந்து என்னக்கா, நம்ம உள்ளுக்குள்ள இறங்குறது இனிப்பு மட்டும் இறங்குறது இல்லை, பல சுவை கலந்தது இறங்குது. அது முடிச்சிட்டேன், கிளாஸ் போன வாரம் முடிஞ்சு வச்சு. ஆமா தெரியல, மதிய அமிர்தம் என்னன்னு தெரியல. அது போன வாரம் முடிஞ்சிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி. இது பயிற்சி சொல்லல, அந்த திரவம் என்னது, அந்த ஊறக்கூடியது என்னதுன்னு சொல்லி கேட்குறேன். தென்னங்கல்லு மாதிரியா? கதை கடிக்கும் போது கதை கடிச்சு அந்த சூட்டுனால அந்த மேல இருக்கிற அந்த கோடை வந்து அந்த இலகி வருதுங்களையா? அதுதான் இப்ப சொன்னேன், அது வேற. நம்ம அதைத்தான் எனக்கு அமிர்தம் கொட்டுதுன்னு சொல்லிடுறோமே இல்ல, அந்த சூட்டில் அப்படியே உள்ள ஊத்த ஊத்த அது வாட்டுக்கு பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். அங்கெல்லாம் போகாதீங்க, அந்த சப்ஜெக்டே இல்லை. இது பிசிக்கலா யோசிங்க. இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி இது என்ன நடக்குது இப்ப. இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது, நீங்க எல்லாம் அதிகாலை ஜபம் பண்றது இல்லைன்றது தெரிய வருது. கரெக்டுமா? கரெக்ட். மதிய அமிர்தம் என்பது நம்ம 3 மணிக்கு உட்காடுறோமா, உட்கார்ந்த உடனே ஜபம் ஸ்டார்ட் பண்றோமா, ஸ்டார்ட் பண்ணா அந்த ஒவ்வொரு 20 நிமிடத்திற்குள்ளும் குளம் நிரம்பி, எந்த குளம்? இந்த குளம் நிரம்பி, அமிர்த குளம்ன்றாங்க அதை, மதிய அமிர்த குளம் நிரம்பி அதை பருகின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உடம்புக்குன்றாங்க. இது உடம்புக்கு. உன்னை நான் எங்க காப்பாத்துறேன் அப்படின்னா, நீ அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த உயரிய பொருளை
பருகுவதற்கு ஏதுவானதாக முன்னதாக நான் உன்னுடைய உடலை தயார்படுத்துகிறேன்னு சொல்றேன். அதுக்கு நான் என்ன தரணும்? அதுக்கு ஈக்குவலா ஒன்று தரணும்ல. அமிர்தம் தரப்போறேன், அமிர்தத்துக்கு ஈக்குவலா ஒன்று நான் கொடுத்து தான் ஒன்று என்ன செய்யலாம், ரெடி பண்ண முடியும். இல்லை கார் எடுக்க போனீங்கன்னா டெஸ்ட் ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு காரை கொடுப்பான்ல, இதே மாதிரி தாங்க இருக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பான் இல்லையா? அது மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும்ன்றது. ஆனால் அது என்ன செய்யுது? உடலை தயார் செய்யுது. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 3லேருந்து 5 20ன்னா நீங்கள் எத்தனை 20 நிமிஷம் வருது கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ இந்த குளம் நிறைந்து, இந்த நாக்கு கீழே இருக்கக்கூடிய குளம் நிறைந்து, அது அமிர்த குளம்னு சொல்லி சொல்கிறாங்க, மதிய அமிர்த குளம் நிறைந்து. ஏன் அவர் அந்த பாட்டை சொல்லி கேட்டாருன்னா, அவர் என்கிட்ட என்ன சொன்னார், ஐயா நாம் வந்து இங்கே கொஞ்சம் நாங்கள் ஒரு 10-15 சித்த வித்தியார்த்திகள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒருத்தர் பக்கத்துலேயே ஒரு டப்பா வச்சுக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் அது அந்த டப்பாவில் துப்பிடுறாரு. துப்பிட்டு திரும்ப ஜெபம் பண்ணுறாரு, திரும்ப துப்பிட்டு ஜெபம் பண்ணுறாரு. இது தொடர்ச்சியாக நடந்தது. அப்போ நான் அதை அவர்கிட்ட பலமுறை நான் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி இதை துப்பக்கூடாது, சாமி எச்சில் உமிழவே கூடாதுன்னு இருக்காங்க வெளியில், அதனால் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். இல்லை அப்படி இல்லை, இது வந்து வெளியில் போயிடணும், இது எல்லாமே கழிவு தான்ற மாதிரி அவர் யாரோ சொல்லி கொடுக்காங்க. அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட 2-3 வருஷமா. சரியா? இப்போ இவர் சொன்னார் பாருங்க, சொன்னவர் இதை எப்படிடா இவருக்கு புரிய வைக்கிறதுன்னு அவர் ஒரு ஏக்கத்தில் ஏங்கி 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 அவர் ஏதோ ஒரு நூல் எடுத்து படிக்க போய் அதில் இது வந்துருச்சு. வந்த உடனே இதுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியல, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார். நான் அவருக்கு சொல்லிட்டேன், பதிலாம் சொல்லி முடிச்சாச்சு, ஃபோன்லேயே சொல்லி முடிச்சுட்டு. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காகத்தான், சரி நீங்கள் யாராவது சொல்லுவீங்களேன்றதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நான் கேட்டது இல்லை. அப்போ அது எவ்வளவு முக்கியமான விஷயம். இது ஏன்னா அதை பருகுவதற்கு முன்னதாக இந்த உடலை தயார் செய்வதற்கு இதை பருக வேண்டும். அது எப்போ வரக்கூடிய உமிழ்நீர்? காலையில். ஆமாம் இல்லையா? இந்த ஊத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தான் என்ன ஆகும், சுரக்கும். ரொம்ப சுத்தமாக அந்த நீர் ஊற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுகிட்ட வீரியமோ இதோ இருக்காது. அது வந்து நல்ல தகுதி உடைய தன்மை தான் இருக்கும். அதனால் மதிய அமிர்தம் பருகின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும், இல்லை நடக்காமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உமிழ்நீர் என்ன ஆயிருக்கும், சுரந்து தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முழுங்கியிருப்பீங்க, என்னன்னு தெரியாமல் முழுங்கியிருப்பீங்க. உட்கார்றதே சிக்கலாக இருக்குது, இதில் இது வேற ஊறிக்கிட்டே இருக்குன்னு தான் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, அப்படித்தானே? தொந்தரவு வருதுன்னு சொல்லி தானே முழுங்குறீங்க. ஆனால் இனி என்ன செய்யக்கூடாது, அப்படி முழுங்கக்கூடாது. உணர்வோட இது வந்து ஒரு தேவ மருந்து, அருமருந்து, குரு மருந்து, திருமருந்து, ஒரு மருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சி தான் என்ன செய்யணும், அதை உள்ள முழுங்கணும். பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு எடுக்க போகிறோம். அந்த 5-20 ஜபம் முடித்ததன் பிறகு அங்கிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து 6-7 மணிக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், உணவு எடுக்க போகிறோம். இப்போ இந்த 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, குறைஞ்சது ஒரு 4 தடவையாவது நீங்கள் அந்த இதை உள்ளே கொடுத்துருவீங்களா? அப்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நிறைஞ்சிருதா? அப்போ அதை கணக்கு போட்டு பாருங்கள். 1 டம்ளர் வருமா, 2 டம்ளர் வருமா? வரும் இல்லை, சாதாரணமாக வரும் இல்லையா? அப்போ அது போய் எவ்வளவு ஆற்றலை உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கு சப்ளிமெண்ட் பண்ணி, அதை பியூரிஃபை பண்ணி, அதை ரெடி பண்ணி, அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸை நம்ம காலையில் பண்ணுறோம், பண்ண தவறுறோம். அதுதான் தொந்தரவாக இருக்குன்னு நீங்கள் முழுங்கிட்டே வச்சுக்கோங்க, அவர் போய் வேலை செய்ய மாட்டார். அவர் வாட்டுக்கு போயிட்டு அவர் நீர் போகும்போதோ அது போகும்போதோ போயிடுவார். ஆனால் அதை உணர்ந்து நம்ம செய்யணும். இது உங்களுக்குலாம் நடக்குது, நடக்காமலாம் இல்லை. ஏன்னா அவர் கேட்குறதுக்கு முன்னாடி இங்கேயே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி உமிழ்நீராக வந்துக்கிட்டே இருக்க என்ன செய்யறது அப்படின்னா, முழுங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் அப்படி தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் முழுங்கிருங்க, அது வெளியில் அது ஒரு மருந்து மாதிரி தான், முழுங்கிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அது என்ன சொல்கிறாங்க, நீ அது பருகுவதற்கு தயார்படுத்துதலே இதிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நீரை, இந்த அமிர்தத்தை பருகுனா தான் நீ என்ன செய்ய முடியும், அதுவே நீ வந்து
பருக முடியும். இதுதான் போய் உன்னைய தயார்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் உமிழர் என்ன செய்யக்கூடாது, உணர்வோட, நம்ம யாரும் துப்புறது இல்லை, உணர்வோட உள்ள வந்து பருகணும். ஆமா, நீங்க நிறைஞ்சிருச்சுனாலே அதே அந்த பரம்பொருள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த தன்மையில தான் இருப்போம். கொடுத்துட்டு இது போய் பல வேலைகளை செய்யுதுன்னு அந்த ஒரு பாவனையில என்ன செஞ்சிடணும், முழுங்கிடணும். அது பல மாற்றங்களை உடல்ல ஏற்படுத்தும். அது தீராத வியாதி எல்லாத்தையும் அது என்ன செய்யும், சரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமா, இதை வந்து கவனத்துல வச்சுக்கணும். இப்போ நான் பரவாயில்ல சொல்லி என்னை காப்பாத்திட்டீங்க, இல்லை நான் சொல்லிட்டு வந்தேன், என் பிள்ளையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா அப்படியா சொல்றீங்கன்னாரு. அவர் 3 தடவை கேட்டார். அப்படியா, ஏன்னா நான் 10 நாளா பாட்டை படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு விளங்க மாட்டேங்குது, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது எனக்கு அந்த கருத்தே தெரியுதுன்னு. நீங்கள் பாருங்க, நான் அப்படியே என் பிள்ளைகள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேலை லதாமா வந்து காப்பாதிச்சு எனக்கு. இல்லை, அதனால வந்துடும். ஏன்னா அது உள்ள இருக்கு, உள்ள நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டு 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 வச்சுருக்கோம். அதனால அது ஏதாவது ஒரு வகையில் உள்ள வந்துடும். சரியா? அதனால அதை அனுபவித்து நீங்கள் முழுங்க பாருங்க. அதே மாதிரி சாதாரண நேரத்துலையும் உமிழ்ந்து துப்பாதீங்க. காரி உமிழ்ந்து துப்பக்கூடிய பழக்கம் நமக்கு வரக்கூடாது. ஆமாம், அதாவது சாதாரண மனிதனுக்கு அவன் துப்பித்தான் ஆகணும். கண்டதை சாப்பிடுவான், கண்டதை குடிப்பான், கண்டது வேலைகள் பார்ப்பான், அது அவன் உமிழ்ந்து தான் ஆகணும். இல்லை, நமக்கு அப்படி இல்லையே, தவத்திலே இருக்கிறதுனால அது எப்பொழுதும் சுரக்கும் பொழுது அது அமிர்தமாகத்தான் இருக்கும். சரியா? ஆமாம், வேற சிந்தனைக்கெல்லாம் போயிடக்கூடாது. ஆமாம், சரியா? சரி, ஆமாம். நமஸ்காரம் பண்ணிட்டு சத்து நிற்போம்.